அனைவருக்கும் வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் எய்ம்டிஎன் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான பொதுத்தமிழ் வகுப்புல இருக்கும். சரிங்களா? ஸோ ஏற்கனவே 4 வகுப்புகள் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு 5வது வகுப்பு. சரிங்களா? ஸோ முதல் 3 வகுப்புல எழுத்து இலக்கணம் பார்த்து முடிச்சோம். ஸோ 4வது வகுப்புல சொல் இலக்கணத்தோட பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? சிலபஸ் வைஸா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர் டு ஸ்டடி. ஸோ சொல் இலக்கணத்துல முதல் பகுதியா இருக்கக்கூடிய வேர்ச்சொல், வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையும் பெயர். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்தோமா? ஸோ வினைமுற்றுனா என்ன, வினையெச்சம் அப்படின்னா என்ன? சரிங்களா? ஸோ வேர்ச்சொல் அப்படிங்கிறது பகுதியில் ஏவல் வினையாக வரக்கூடியதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்ச்சொல். சரிங்களா? ஸோ என்ன வினைமுற்று, வினையெச்சம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். இதோட பேசிக்காக ஸ்கூல் புக்ஸையும் என்ன பண்ணுறோம்னா பார்த்துட்டு போயிடுவோம். சரிங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7th சரிங்களா இயல் 2ல் சரி பருவம் 2ல் இயலில் தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 8ஆம் வகுப்புல இயல் 2ல் வினைமுற்றுனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. 9ஆம் வகுப்புல எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? துணை வினைகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு, எக்ஸஸா இருக்கு, இதை எடுத்து கொண்டாந்து வச்சிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் 9ஆம் வகுப்பு ஓல்டு புக்ல சொல்லிலக்கணம் அப்படிங்கிற ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது தானே தொழிற்பெயர். சரிங்களா? என்ன வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு சொல்றதுக்கு பெயர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொழிற்பெயர். சரிங்களா? ஸோ செய்கிற தொழிலை வந்துட்டு அடிப்படையாக வச்சு அமைக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்பெயர். ஸோ இந்த தொழிற்பெயரை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்குன்னு சில விகுதிகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த எழுத்துக்கள் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா பண்பு பெயர்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த எழுத்துக்களில் முடிகிற எழுத்துக்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா தொழிற்பெயர் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த தொழிற்பெயர் என்னென்ன விகுதிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா தல், அல், அம், ஐ, கை. சரிங்களா? நம்ம வாழ்தல், வைதல், சரிங்களா, தருதல், இந்த மாதிரி தள்ளுன்னு முடிஞ்சாலே தொழிற்பெயர்னு தான் சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்னும் எத்தனை ஒரு 10க்கு மேற்பட்ட விகுதிகளை அடங்கினதா என்ன அப்படின்னா இந்த தொழிற்பெயர். சரிங்களா? கை, வை, கூ, பூ, ஊ, தீ, சி, வீமை, இந்த மாதிரி எதுல முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் என்ன அப்படின்னா ஒரு தொழில் அடிப்படையா வரும்போது அவற்றை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ தருதல், தல். ஸோ என்ன இது தருதல் அப்படிங்கிறது என்ன தொழிற்பெயரை குறிக்கக்கூடியதான். சரிங்களா? கூறல் அல்லுன்னு முடியுது. ஆட்டம் தொழிற்பெயர், விளை தொழிற்பெயர், வருகை தொழிற்பெயர். ஸோ என்ன கல்வி அப்படிங்கிறதும் தொழிற்பெயர் தான். சரிங்களா? இந்த விகுதிகள் அடிப்படையில் வரக்கூடிய சொற்கள் எல்லாமே என்ன அப்படின்னா தொழிற்பெயர் விகுதி பெற்று வரக்கூடிய சொற்கள். சரிங்களா? ஸோ இந்த தொழிற்பெயரை என்ன பண்றோம்னா 2ஆ பிரிச்சிருக்கோம். ஸோ என்னென்ன அப்படின்னா முதல் நிலை தொழிற்பெயர், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். சரிங்களா? ஸோ முதல் நிலை திரிந்தனா அங்கே ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது. சரிங்களா? அது என்ன மாற்றம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இங்க முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறப்போ வந்துட்டு வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. சரிங்களா? இல்லை இந்த இடி கொதி இது எல்லாமே என்ன அப்படின்னா இடித்தல், கொதித்தல் அப்படிங்கிற தொழிற்பெயரோட முதல்ல இருக்கக்கூடிய விகுதி பெறாத பகுதிகள். ஞாபகம் இருக்கா? நம்ம பகுபதம் பகாபதம் பார்த்துட்டு வந்தோம்ல. ஸோ என்ன கொதி, இடி. ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏவலா வரக்கூடிய ஒருமை வினையாக அமைந்த வினை சொற்கள். வினை சொற்கள்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். சரிங்களா? ஒருமைனா என்னன்னு சொல்லிட்டு தெரியும், ஏவல் வினைனா என்னன்னு சொல்லிட்டு தெரியும், பகுதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ ஏன் டைரக்டா அதை பார்த்துட்டு இங்க வந்தோங்கிறது ஓரளவுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நிலை தொழிற்பெயர். அப்போ முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பெரு சூடு. சரிங்களா? உணவின் சூடு குறையவில்லை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட முதல் எழுத்துக்கள் பெரு அப்படிங்கிறது பேருனும் சுடு அப்படிங்கிறது சூடு அப்படின்னு சொல்லிட்டோம். முதல்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்கள். சரிங்களா? பெரு சுடு அப்படிங்கிற பகுதிகளோட முதல் எழுத்து நீண்டு பேரு சூடு அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சு தொழிற்பெயர்களா மாற்றி வழங்குறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். சரிங்களா? ஸோ முதல் நிலை தொழிற்பெயர்னா என்ன, முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவு பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய வினைமுற்று ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்தோமா? ஸோ என்ன முற்று பெற்ற ஒரு வினைச்சொல் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது தான் பார்த்தோம். ஸோ எகைன் நீங்கள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி விட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ என்ன மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகின்றான், மாடு மேயும். ஸோ இதெல்லாம் எழுதினால், பாடுகின்றால், மேயும் இந்த சொற்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுமை பெற்று விளங்குது. சரிங்களா? ஸோ இதனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா முற்று வினை அல்லது வினைமுற்று அப்படிங்கிற பெயரால சொல்றோம். சரிங்களா? ஒன்று முடிஞ்சுது. ஸோ இதுதான் என்ன தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பார்க்குறோம். சரிங்களா? எச்சத்தை தெரிநிலை பேரெச்சம், குறிப்பு பேரெச்சம், அதெல்லாம் நம்ம நேற்றே பார்த்து முடிச்சு வந்தோம். வினையச்சமும் பார்த்து முடிச்சு வந்தோம். இதில் வினைமுற்றை மட்டும் பார்த்துட்டு போவோம். சரிங்களா? தெரிநிலை வினைமுற்று
செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படு பொருள், இந்த ஆறும் வெளிப்படும் மாதிரி ஒரு சென்டென்ஸ் சரிங்களா, ஒரு தொடர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தெரிநிலை வினைமுற்று சரிங்களா. ஸோ மாணவி கட்டுரை எழுதினார். செய்பவர் யாரு? மாணவி. கருவி என்ன? தாளும் எழுதுகோலும். எங்க உட்கார்ந்து எழுதுறாங்க? பள்ளியில எழுதுறாங்க. காலம் இறந்த காலம், செய்யப்படும் பொருள் கட்டுரை, செயல் எழுதுதல் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த ஆறும் வெளிப்படும் மாதிரி ஒரு சொற்றொடர் வருது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று. ஸோ அப்போ குறிப்பு வினைமுற்றுனா என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆறு இருக்குல்ல, இதை ஏதாவது ஒன்றை மட்டும் பர்டிகுலராக எடுத்துக்கிட்டு அதை மட்டும் முதன்மைப்படுத்தி சொல்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா குறிப்பு வினைமுற்று சரிங்களா. ஸோ பொருள் பொன்னன், பொன்னை செய்பவன் பொன்னன். ஸோ என்ன, அவரை மட்டும் முதன்மைப்படுத்தி காமிக்கிறதுனால இது என்ன அப்படின்னா குறிப்பு வினைமுற்று சரிங்களா. சினை கண்ணன், கண்ணை உடையவன், கண் பிளஸ் அன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணன். ஸோ இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல யாரோ ஒருத்தவங்களை மட்டும் முதன்மைப்படுத்தி காமிக்கிறதுனால இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பு வினைமுற்று சரிங்களா. ஸோ இது இல்லாம என்ன ரெண்டு பேரை பார்த்தோமே, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஒரு செயலை செய்யும் பொருட்டு அடுத்தவங்களை ஏவுதலுக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏவல் வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று வாழ்க, வைதல், வேண்டல், விதித்தல், இந்த 4 பொருளையும் உணர்த்தி கொண்டு வர்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பு வினைமுற்று சரிங்களா. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தோமா. ஸோ இங்க ஒரு ரிவிஷன் மட்டும் விட்டுட்டு போயிட்டோமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எச்சம். ஸோ இதுவும் நம்ம பார்த்தோம் சரிங்களா. இங்கே தான் பெயரெச்சம், இன்னொன்று என்ன வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான எச்சங்கள் இருக்கு சரிங்களா. முற்று பெறாமல், முற்று பெற்று நினைச்சுன்னா அது அதாவது முற்று வினை அல்லது வினைமுற்றுன்னு சொல்லுவோம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படின்னா எச்சம் சரிங்களா. அந்த எச்ச சொல் பெயரச்ச சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம், வினையச்ச சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வினையச்சம். இது முடிஞ்சு போச்சு சரிங்களா. ஸோ இப்போ பெயரச்சம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா. படித்த அப்படிங்கிறது ஒரு எச்ச சொல். மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு பெயர் வந்துட்டு பெயரச்சம் சரிங்களா. ஸோ படித்த மாணவன், படித்த பள்ளி, படித்தங்கிறது பெயரச்ச சொல், இது முற்று பெறாம மெஞ்சி நிற்குது. ஸோ இது எச்ச சொல் சரிங்களா. ஸோ பெயரை கொண்டு முடிஞ்சு அப்படின்னா அது பெயரச்ச சொல். ஸோ இந்த பெயரச்சம் 3 காலங்களையும் காட்டும். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். நடந்து முடிஞ்ச செயல் இறந்த காலம், நடந்துகிட்டு இருக்கிறது நிகழ்காலம், நடக்க போறது எதிர்காலம் சரிங்களா. ஸோ பாடிய பாடல் ஏற்கனவே பாட்டுட்டாங்க, அது இறந்த காலம். பாடுகின்ற பாடல், பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க நிகழ்காலம். பாடும் பாடல் எதிர்காலம் சரிங்களா. ஸோ இதுல தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் பார்த்தோம் ஆல்ரெடி சரிங்களா. ஸோ இங்க ஒரு தடவை பார்த்துட்டு போவோம் ஓகேவா. எழுதிய கடிதம், சிறிய கடிதம் சரிங்களா. ஸோ தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா என்ன, குறிப்பு பெயரச்சம் அப்படின்னா என்ன சரிங்களா. ஸோ இந்த எழுதிய கடிதம்ங்கிறது தெரிநிலை பெயரச்சம், சிறிய கடிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பு பெயரச்சம் சரிங்களா. ஸோ எழுதிய கடிதம், ஸோ ஏன்னா எழுதி முடிச்சிட்டாங்க, அது என்ன காலம், இறந்த காலம். என்ன பண்றாங்க, எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஒரு செயலை சொல்லுது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி செயலும் காலமும் வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு தெரிநிலை பெயரச்சம். ஸோ எழுதியங்கிறது இறந்த காலம், எழுதுகின்ற நிகழ்காலம், எழுதும் வந்துட்டு எதிர்காலம் சரியா. ஸோ சிறிய கடிதம், இங்க என்ன கடிதத்தை என்ன பண்றாங்கன்னு சொல்லலை, கடிதத்தோட பண்பை மட்டும் சொல்லுது. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பு பெயரச்சம் சரிங்களா. ஸோ காலத்தையும் செயலையும் வெளிப்படையா காமிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தெரிநிலை பெயரச்சம். பண்பை மட்டும் காமிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு குறிப்பு பெயரச்சம். ஸோ பெயரச்சம் முடிஞ்சு போச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வினையச்சம். ஸோ என்ன, முற்று பெறாத ஒரு எச்ச சொல் ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வினையச்சம் சரிங்களா. ஸோ படித்து அப்படிங்கிற சொல் முடித்தால், வியந்தால், மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படித்து முடித்தான், படித்து வியந்தான் சரிங்களா. வினை, ஸோ இதுல முடிக்கிறது, வியந்தறது எல்லாமே என்ன வினை தானே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எச்ச சொல் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெரிநிலை வினையச்சம் சரிங்களா. ஸோ இங்கேயும் பார்ப்போம். எழுதி வந்தான், மெல்ல வந்தான் சரிங்களா. இதுல இருக்கிற எழுதி அப்படிங்கிற ஒரு சொல் என்ன அப்படின்னா எழுதுதல் அப்படிங்கிற ஒரு செயலை குறிக்குது. வந்தான் அப்படின்னா என்ன, இறந்த காலம், ஏற்கனவே அவன் வந்துட்டான் சரிங்களா. ஸோ என்ன இங்க என்ன காமிக்குது, செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காமிக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா தெரிநிலை வினையச்சம் சரிங்களா. ஸோ காலத்தை வெளிப்படையா காட்டாம மெல்ல நடந்து வந்தான் சரிங்களா. ஸோ காலத்தை வெளிப்படையா காட்டாம செயலை மட்டும் முதன்மைப்படுத்தி காமிக்கிறதுனால இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குறிப்பு வினையச்சம் சரிங்களா. இது இல்லாம ஒண்ணு முற்றச்சம் இருந்துச்சு சரிங்களா. ஒரு வினைச்சொல் எச்ச பொருளை தந்து ஒரு வினைமுற்று, மற்றொரு எச்ச பொருளை இன்னொரு வினைமுற்று தந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன
முற்றெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் சரிங்களா. ஸோ இது தொழிற்பெயர். எகைன் அங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம்ல நியூ புக்ஸில். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓல்டு புக்கு சரிங்களா. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்பெயர் விகுதிகள் சேம் அங்கே என்ன பார்த்தோமோ அதை விட கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்குது சரிங்களா. தல் பெறுதல் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அம்மு ஆட்டம் வாழ்க்கை. ஸோ இது எல்லாமே தொழிற்பெயர் தான் சரிங்களா. ஓடுதல் ஆடுதல் பாடுதல் படித்தல் மட்டும் தொழிற்பெயர் கிடையாது. ஸோ இந்த விகுதி பெற்று வரக்கூடிய எல்லா சொற்களுமே என்ன அப்படின்னா தொழிற்பெயர் தான். தல் அல் அம் ஐ கை வை கு பு உ தி சி வி உள் காடு பாடு அரவு ஆணை மை தூ ஆள் சரிங்களா. இந்த 15 கிட்ட இருக்கக்கூடிய விகுதிகள் பெற்று வரக்கூடிய எல்லா சொற்களுமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொழிற்பெயர் விகுதிகள் தான் சரிங்களா. ஸோ இதே தான் என்ன சொல்லியிருக்காங்க, முதல் நிலை தொழிற்பெயர் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துட்டு வந்தோமா, தொழிற்பெயர் வந்துட்டு விகுதிகளே இல்லாம பகுதி மட்டும் வந்து தொழிலை உணர்த்துவது முதல் நிலை தொழிற்பெயர் சரிங்களா. கபிலனுக்கு அடி விழுந்தது. ஸோ இதோட தொழிற்பெயர் என்ன அப்படின்னா அடித்தல்னு வச்சுக்கோம் சரிங்களா. ஸோ அடித்தல் அதோட தொழிற்பெயர் பகுதி என்ன அப்படின்னா அடி சரிங்களா. ஸோ அப்படியே வந்து பொருள் தர்றது முதல் நிலை தொழிற்பெயர். ஸோ இந்த இடத்துல பெரு கெடு ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது, நீண்டு அதோட ஓசை எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா நெடில் எழுத்தா வருது. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் சரிங்களா. ஸோ அது இருக்கட்டும், அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சிலபஸ்ல வர்ற ஒரு கண்டென்ட் வினையால் அணையும் பெயர் சரிங்களா. ஒரு செயலை செய்பவரை முதன்மைப்படுத்தி காமிக்கிறது ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த கான்செப்ட் தான் இங்க சரிங்களா. முருகன் பரிசு பெற்றான் சரிங்களா. பரிசு பெற்றானை பாராட்டினார் சரிங்களா. ஸோ 2 சென்டென்ஸ் இருக்கு சரிங்களா. இதுல வந்துட்டு பெற்றான் அப்படிங்கிறது வினைச்சொல் சரிங்களா, செயலை குறிக்கிறது. முதல் தொடர்ல இருக்கிற பெற்றான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா முருகன் அப்படிங்கிற எழுவாய்க்கு பயனிலை வந்திருக்கு சரிங்களா. ஸோ எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா முருகன் பரிசு பெற்றான் சரி பயனிலை செய்யப்படு பொருள் சரிங்களா. ஸோ இங்க என்ன பண்ணிருக்குன்னா எழுவாய்க்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயனிலையாக வந்துட்டு என்ன பெற்றான் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு சரிங்களா. இதுவே 2வது தொடர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெற்றானை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முருகனை குறிக்குது சரிங்களா. பரிசு பெற்றானை பாராட்டினார். ஸோ இப்போ இங்க என்ன முருகன் அப்படிங்கிறவரை இங்க வந்துட்டு என்ன சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணி வந்துட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு வினைமுற்று வினைய குறிக்காம சரிங்களா. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா வினைய செய்பவரை குறிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் சரிங்களா. ஸோ பெற்றானை அப்படிங்கிறது இறந்த காலம், பெறுகின்றானை நிகழ்காலம், பெறுவானை எதிர்காலம் சரிங்களா. ஸோ இங்க என்ன வேற்றுமை உருபு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா 2ஆம் வேற்றுமைக்கான உருபு ஐ வந்துட்டு இங்க இடம்பெற்று வருது சரிங்களா. ஸோ எகைன் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். முருகன் பரிசு பெற்றான் சரிங்களா. ஸோ இதுல பெற்றான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முருகன் அப்படிங்கிற எழுவாய்க்கு பயனிலையா வந்திருக்கு சரிங்களா. முருகன் பரிசு பெற்றான், நாங்க இங்க என்ன பரிசு பெற்றானை பாராட்டினான். ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க பெற்றவரை அப்படிங்கிறப்போ யார் வந்தாங்களோ பிரைஸ் வாங்கினாங்களோ அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி வச்சிருக்கு சரிங்களா. இங்க முருகன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வந்துருச்சு. இங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2வது தொடர்ல வினையால் அணையும் அந்த வினையை செஞ்சவங்க யாரோ அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கு சரிங்களா. ஸோ 3 காலத்துக்கும் வரக்கூடியது. ஸோ என்ன இங்க என்ன வேற்றுமை உருபு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் வேற்றுமை உருபு வருது சரிங்களா. தொழிற்பெயருக்கும் வினையால் அணையக்கூடிய பெயருக்கும் என்ன வித்தியாசம் சரிங்களா. தொழிலுக்கு பெயராகி வருவது தொழிற்பெயர் சரிங்களா. தொழிலை செய்பவருக்கு பெயராகி வருவது சரிங்களா. ஸோ இங்க இந்த ஒரு டிஃப்ரெண்ட் புரியுதா, செய்யற தொழிலை முதன்மைப்படுத்தி சொல்றது தொழிற்பெயர், யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தி சொல்றது வினையால் அணையும் பெயர். இந்த ஒரு லைன் மட்டும்தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் வச்சுக்கிறணும் சரிங்களா. நெக்ஸ்ட் படற்கையில மட்டும் வரக்கூடியது மூவிடம், தன்மை முன்னிலை படற்கை எல்லாத்துலயுமே வரக்கூடியது. காலம் காட்டாதது தொழிற்பெயர் சரிங்களா. நெக்ஸ்ட் வினையால் அணை பெயர் 3 காலத்தையும் நிகழ்காலத்தையும் காட்டும், இறந்த காலத்தையும் காட்டும், எதிர்காலத்தையும் காட்டும் சரிங்களா. 3 காலத்தையும் காட்டக்கூடியது வினையால் அணையும் பெயர் சரிங்களா. ஸோ இது அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த பண்பு பெயர்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் சரிங்களா. நமக்கு தெரிஞ்சு இந்த மை விகுதியில கொண்டு முடிஞ்சிருச்சுன்னா பண்பு பெயர்னு முடிச்சு விட்டுருவோம் சரிங்களா. இல்ல எவ்வளவு விகுதிகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா. பண்பை உணர்த்தும் பெயர் பண்பு பெயர். ஸோ அது நிறமா இருக்கலாம், சுவையா இருக்கலாம், அளவா இருக்கலாம், வடிவமா இருக்கலாம் சரிங்களா. எப்படி வந்துச்சுனாலும் அது பண்பு பெயர். வெண்மை, சிவப்பு, கருப்பு, வெள்ளை, பச்சை எல்லாமே நிறத்தை குறிக்கக்கூடிய நிற பண்பு பெயர்கள். நெக்ஸ்ட் வட்டம், சதுரம் எல்லாம் வடிவத்தை குறிக்கக்கூடிய வடிவ பண்பு பெயர்கள். 1, அரை கிலோமீட்டர் அளவு பெயர்கள். காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாம் சுவையை குறிக்கக்கூடிய பண்பு பெயர்கள். இங்க வந்து நிக்கிது பாருங்க பண்பு பெயருக்கான விகுதிகள் சரிங்களா. மைனு முடிஞ்சா பண்பு பெயர் ஈஸியா போட்டுருவோம் சரிங்களா. ஐனு முடிஞ்சாலும் பண்பு பெயர் தான், சீலு முடிஞ்சாலும் பண்பு பெயர் தான். பூ, ஊ, கூ, ரீ, ரூ, அம், அர், அப்பம், து.
ஸோ எல்லாமே என்ன பண்பினை குறிக்கக்கூடிய பண்பு பெயர்கள். நன்மை நல் பிளஸ் மை, தொல்லை தொல் பிளஸ் ஐ, மாட்சி மான் பிளஸ் சி, சி பண்பு பெயருக்கான விகுதி, மாண்புல பூ பண்பு பெயருக்கான விகுதி, ஊ பண்பு பெயருக்கான விகுதி, நன்குல நல் பிளஸ் கு நன்கு. சரிங்களா? ஸோ நன்றி நல் பிளஸ் ரி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பிரித்தெழுக கூட கேட்கலாம், எங்கேனாலும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நன்று நல் பிளஸ் ட்ரூ, நலம் நல்லம் நல் பிளஸ் அம்மு. சரிங்களா? நன்னர் நல் பிளஸ் அரு, திட்பம் தின் பிளஸ் பம்மு, தீது தீமை பிளஸ் தீது து. சரிங்களா? ஸோ இந்த விகுதிகள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்பெயர் விகுதிகள், சாரி பண்பு பெயர் விகுதிகள். ஆல்ரெடி தொழிற்பெயர் விகுதிகள் ஒரு 15 பார்த்துட்டு வந்தோமா? ஸோ இது எல்லாமே பண்பு பெயரை குறிக்கக்கூடிய விகுதிகள். சரிங்களா? ஸோ வலு வளாநிலை வலு அமைதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ வலு வளாநிலை வலு அமைதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கண முறைப்படி குற்றமில்லாமல் பேசுவதும். சரிங்களா? எனக்கு அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கிராமரேட்டிக்கலாக அப்படியே பேசுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வளாநிலை. சரிங்களா? தப்பு தப்பா பேசுறது வலுநிலை. சரிங்களா? ஸோ பிழை இல்லாமல் பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை, பிழையோட பேசுறதும் எழுதுறதும் வலுநிலை. சரிங்களா? அது இல்லாம மிச்சம் இன்னொன்று கிடைக்குதே வலு அமைதி அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது பிழையாவே இருக்கு. சரிங்களா? தப்பா இருந்துச்சு அப்படின்னாலும் அதை இலக்கண ஆசிரியர்களோட ஏதோ ஒரு காரணம் கருதி பிழை இல்லது, சாரி பிழை அற்றது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பெயர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இலக்கண வலு அமைதி. சரிங்களா? ஸோ இந்த வளாநிலை வலு அமைதி வலுநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டு போயிடும். சரிங்களா? வளாநிலை. சரிங்களா? ஸோ என்ன பிழை இல்லாமல் பேசுறதும் எழுதுறதும் தான் வளாநிலைன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? செல்வி பாடினால் மாடு வந்தது. ஸோ இந்த வளாநிலை 6 வகையா இருக்கு. திணை பால் இடம் காலம் வினா விடை அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையா இருக்கு. ஸோ என்ன எல்லாமே கரெக்டா இருக்கும், மிஸ் ஆக தப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா தான் அது வளாநிலை. செல்வி பாடினாள், செல்வி பெண்பால், பாடினாள் ஒருமையில வரக்கூடியது பாடினாள். மாடு வந்தது, மாடு அக்ரிணையில வரக்கூடியது, வந்தது ஒருமையை குறிப்பிடக்கூடியது, அதுக்கும் அக்ரிணை தான் கரெக்ட். ஸோ பால் வழிபகுதி. கண்ணன் வந்தான். ஸோ என்ன கண்ணன்கிறது ஆண்மை அக்ரிணை ஆணை குறிக்கக்கூடியது, சாரி உயர்திணை ஆணு, வந்தான்ங்கிறதும் ஒருமை. நாய் ஓடியது, ஒரே ஒரு நாய் ஓடிச்சுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இடவலு அமைதி. நான் வந்தேன் நீ வருவாய். ஸோ கரெக்டா இருக்கு. காலம் நாளை வருவேன் நேற்று படித்தேன். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. இதை ஏன் இப்போ கரெக்டா பார்க்குறோம்னா கீழே தப்பா பார்ப்போம் அதுக்காக. சரிங்களா? ஸோ வினா வலு தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும். சரிங்களா? ஸோ என்ன கரெக்டான வினாவா இருக்கு. விடை வந்துட்டு தமிழ்நாட்டின் தலைநகரம் எது என்னும் வினாவிற்கு சென்னை அப்படின்னு வழியமைக்கிறது. சரிங்களா? இலக்கண முறைப்படி சரியா எழுதுறதுக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வளாநிலை. சரிங்களா? ஸோ வலு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கண முறையின்றி பேசுறதும் எழுதுறதும் வலு. சரிங்களா? ஸோ இது எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7 இருக்கு. வளாநிலை 6 இருக்கு, வலுநிலை 7 இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன திணை வலு. என் அம்மா வந்தது, என் அம்மா அப்படிங்கிறது உயர்திணை, வந்தது அப்படிங்கிறது என்ன அக்ரிணை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் தப்பு. சரிங்களா? ஸோ ரெண்டாவது பால்வலு. கண்ணகி வந்தான், கண்ணகி அப்படிங்கிறது பெண்பால். சரிங்களா? வந்தான் அப்படிங்கிறது ஆண்பால். அப்போ என்ன வந்தாள்னு தான் இருக்கணும். ஸோ இந்த சென்டென்ஸும் தப்பா இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன நெக்ஸ்ட் இடவலுது. நாங்கள் வந்தார்கள், நாங்கள் என்பது தன்மை. சரிங்களா? அந்த வந்தார்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படற்கை. சரிங்களா? நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னாதான் அது கரெக்ட். ஸோ இந்த சென்டென்ஸும் தப்பா இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கரிகாலன் நாளை வந்தான். நாளைங்கிறது எதிர்காலம், வந்தான்ங்கிறது இறந்த காலம். நாளை வருவான்னா இருக்கணும். சரிங்களா? இல்ல நேற்று வந்தான் இருக்கணும். சரிங்களா? இந்த 2 சென்டென்ஸ் தான் கரெக்ட். ஸோ இது தவறா இருக்கு. ஸோ எல்லாமே தவறா தான் இருக்கும். ஏன்னா தவறான சென்டென்ஸ் எழுதுறது தானே வலுநிலை. சரிங்களா? வினா முட்டையிட்டது சேவலா பெட்டையா. சரிங்களா? சேவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருத்தம் இல்லாமல் வினாவை கேட்பதனால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினா வலு அமைதி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் விடை. நாளை பள்ளி திறக்கப்படுமா என்ற வினாவிற்கு என் அத்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறுவது விடை வலு அமைதி. இந்த கேள்விக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கானா இல்லை ஆமா. சரிங்களா? ஸோ இனமொழி விடைன்னு ஒன்று பார்த்துட்டு வந்தோம் தெரியுமா, அதுக்கு உடனே வேற ஒரு விடையை சொல்றதுக்கு பேரு. ஸோ அந்த மாதிரி மெத்தடு. ஸோ மரபு வலு. நாய் கத்தும் அப்படிங்கிறது மரபு வழி, ஆனால் நாய் வந்துட்டு என்ன பண்ணும் குறைக்கும் அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ இதுக்கும் தவறானது. சரிங்களா? ஸோ இது 2 ஓகே. இது இல்லாம வலு அமைதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த வலு அமைதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிழையாவே இருந்துச்சு அப்படின்னாலும் ஏதோ ஒரு காரணம் கருதி இலக்கண ஆசிரியர்களால் அந்த லைனை வந்துட்டு பிழை இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வலு அமைதி. சரிங்களா? ஸோ என்ன வலு அப்படின்னா என்ன பிழை தவறு குற்றம் எப்படி இருந்துச்சுனாலும் அதுக்கு பேர் என்ன வலு அமைதி. வளாநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிழையின்மை தவறின்மை. சரிங்களா? பிழை இல்லாதது தவறு இல்லாதது. வலு அமைதி பிழையாவே இருந்துச்சு அப்படின்னாலும் அதை பிழையற்றதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வலு அமைதி. சரிங்களா?
ஸோ 9th லெசன்ல செகண்ட் லெசன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா துணை வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா. ஸோ வினையை பொறுத்த வரைக்கும் தனி வினை கூட்டு வினைன்னு சொல்லிட்டு ரெண்டா இருக்கு சரிங்களா. ஸோ இந்த வினைனா என்ன, செயலை குறிக்கக்கூடியதான் வினை. ஸோ என்ன செயலை குறிக்கிறதுனால அதை வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரிங்களா. ஸோ தனி வினை கூட்டு வினை அப்படின்னா என்ன, படியுங்கள், படிக்கிறார்கள். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா படி அப்படிங்கிற வினையை கொண்டு முடியக்கூடியது சரிங்களா. அதோட சேர்ந்து சில ஒட்டுக்களும் இருக்கு சரிங்களா. படி அப்படிங்கிற வினை வந்துட்டு பகாபதம். ஸோ இதை என்ன பண்ண முடியாது, மேலும் பிரிக்க முடியாது சரிங்களா. ஸோ ஒரே ஒரு வேர்டு தான். இந்த மாதிரி பகாபதங்களாக அமைக்கக்கூடிய வினை சொற்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தனி வினைன்னு சொல்றோம் சரிங்களா. ஆசைப்பட்டேன், கண்டு பிடித்தார்கள் சரிங்களா, தந்தி அடித்தேன் சரிங்களா, முன்னேறினோம். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுபதங்களாக பிரிக்கக்கூடிய சொற்கள் சரிங்களா. ஸோ இவற்றை என்ன பகுபதமாக உள்ள வினையடிகளை என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூட்டு வினை சரிங்களா. தனி வினைனா அந்த வினை சொல்ல பிரிக்க முடியாது. கூட்டு வினை அப்படின்னா என்ன, 2-3 வினைகள் சேர்ந்தது அதை தனித்தனியா பிரிக்கலாம் சரிங்களா. ஸோ இதான் தனி வினைக்கும் கூட்டு வினைக்கும் உள்ள பேசிக்கான டிஃப்ரெண்ட் சரிங்களா. ஸோ இந்த கூட்டு வினை மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 வகைகளா இருக்கு சரிங்களா. சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனா ஓரளவு பார்த்துட்டு போறது பெட்ரு சரிங்களா. ஸோ பெயர் பிளஸ் வினை ஈக்குவல் டு வினை சரிங்களா. தந்தி பிளஸ் தந்திங்கிறது பெயர், அதோட வினை அடி சேர்ந்து தந்தி அடி அப்படிங்கிற ஒரு வினையை வருது சரிங்களா. ஸோ ஆணைங்கிறது பெயர் பிளஸ் வினை இடு அப்படிங்க சேர்ந்து ஆணை இடு அப்படிங்கிற வினையை கொண்டு வந்து முடியுது சரிங்களா. 2 வினைகள் சேர்ந்து ஒரு வினையா மாறும். கண்டு பிளஸ் பிடி, கண்டுபிடி சரிங்களா. நெக்ஸ்ட் இடை பிளஸ் வினை, இடைச்சொல்லும் வினைச்சொல்லும் சேர்ந்து வினையா மாறுது. பின் பிளஸ் பற்று, பின்பற்று, கீழ் பிளஸ் இறங்கு, கீழிறங்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது சரிங்களா. நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் வினை துணை வினை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா இருக்கு சரிங்களா. ஸோ நான் பாடம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தான் சரிங்களா. ஸோ இதுல பார் அப்படிங்கிறது வினை. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்களால் பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு வருது சரிங்களா. ஸோ இது பார் அப்படிங்கிற வினையோட அடிப்படை பொருளை என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொற்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரிங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓட பார்த்தான். ஸோ என்ன எழுதி பார்த்தான். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓட அப்படிங்கிற ஒரு வினையும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தான் அப்படிங்கிற 2 வினை சரிங்களா. ஸோ இந்த வினைக்கு இன்னொரு வினை என்ன பண்ணிருக்கு, துணையா வந்திருக்கு. ஸோ இதுலலாம் என்ன பார்த்தேன், பார்த்தேன் சரிங்களா. இது ஒரே ஒரு வினை தான். இங்க துணை வினை அப்படிங்கிறப்போ என்ன பண்ணிருக்கு, எழுதி ஒரு வினை, பார்த்தான் இன்னொரு வினை, ரெண்டுமே வினை தான். ஸோ வினைக்கு இன்னொரு வினையை என்ன பண்ணிருக்கு, துணையா வந்திருக்கு. இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துணை வினை சரிங்களா. மொத்தம் எத்தனை துணை வினைகள் தமிழ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ்ல கேட்டிருந்தாங்க. 40 துணை வினைகள் தமிழ் மொழியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ், அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இரு அப்படிங்கிறது சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன முதல் வினை புத்தகம் மேசையில் இருக்கிறது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு வினை தான் துணை வினை. இங்க என்ன மதுரைக்கு போய் இருக்கிறான். ஸோ போய் இருக்கிறான். ஸோ என்ன வந்து இருக்கிறான். ஸோ 2 வினைகள் வந்திருக்கா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துணை வினை. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 இருக்கும் சரிங்களா. வை அவள் நெற்றியில் பொட்டை வைத்தாள். ஸோ இங்க என்ன அள வைக்காதே. ஸோ 2மே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அள வைக்காதே. ஸோ 2 வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் சரிங்களா, அள வைக்காதே. ஸோ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 துணை வினைகள் இடம்பெற்று வந்திருக்கும் சரியா. ஸோ எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 துணை வினைகளும் ஒரு துணை வினையும் சேர்ந்து வந்திருக்கும் சரியா. ஸோ இது அவ்வளவு நமக்கு டீட்டெயில் தேவையில்லை. வாட்னா வாட் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா போதும் சரிங்களா. ஸோ இதுல வினைச்சொல், வேர்ச்சொல், வினையால் அணையும் பெயர் சரிங்களா, பண்பு பெயர், தொழிற்பெயர். ஸோ இந்த டாபிக்ல இருந்து மட்டும் ஒரு 50 கொஸ்டின்ஸ்க்கு மேல நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ச்சொல்லோட வினையால் அணையும் பெயர். ஸோ வினையால் அணையும்னா என்ன, தொழிற்பெயர்னா தொழிலை குறிக்கும், வினையால் அணையும் பெயர்னா அந்த வினையை செய்பவரை முதன்மைப்படுத்தி காமிக்கிறதுக்கு பேர் தான் என்ன வினையால் அணையும் பெயர் சரிங்களா. ஸோ இங்க என்ன கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லோட அறை, இதோட வினைச்சொல் என்ன, வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னா அறைந்தவர். ஸோ இதுல இது மட்டும்தான் அறைதல் தொழிற்பெயர் சரிங்களா. ஸோ அறைந்தவர் வினையை செய்பவரை முதன்மைப்படுத்தி காமிக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன வினையால் அணையும் பெயர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணர், இதோட வினையால் அணையும் பெயர் கேட்குறாங்க உணர்ந்தோர். ஸோ என்ன வினையை செய்பவர் தான். ஸோ என்ன உணர்ந்தோர், அதோட பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. மை அப்படிங்கிற விகுதியை கொண்டு முடிஞ்சு அப்படின்னாலும் என்ன இப்போ உரைப்பவர் வந்துட்டு யாரு வினையால் அணையும் பெயர் சரிங்களா. ஸோ உரையாமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொழிற்பெயர் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லுக்குரிய வினையால் அணையும் பெயர் தா, தொழிலை செய்பவர் தானே தந்தவன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நட, இதோட வினைமுற்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
நடந்தான் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினைமுற்று. சரிங்களா? ஸோ நடத்தல்ங்கிறது தொழிற்பெயர், நடப்பவை. சரிங்களா? இதெல்லாம் கிடையாது. ஸோ என்ன நடந்தான் அப்படிங்கிறதா தொழிற்பெயர். வினையால் அணையும் பெயர் காண்க. பொறு. ஸோ இது என்ன தொழிலை செய்பவரை காமிக்கிற ஒரு பொறுத்தவர் தான் வினையால் அணையக்கூடிய பெயர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொடு. இதோட தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க, தல் விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஸோ கொடுத்தல் அப்படிங்கிறது சரியானது. ஓடு. இதோட வினைமுற்று என்ன ஓடினான், ஓடுதல். சரிங்களா? ஓடிய இதெல்லாம் பெயரச்சம் வினையச்சம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஓடுதல் தொழிற்பெயரை குறிக்கக்கூடியது. இந்த ஓடினான் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினைமுற்ற குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? படி அப்படிங்கிற வேர் சொல்லோட வினையச்ச சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறதோட முடிகிற படித்து. சரிங்களா? படித்தான் வினையால் அணையும் பெயர், படித்த பெயரச்சம், படித்தல் தொழிற்பெயர், படித்து வினையச்சம். சரிங்களா? சோ கான் என்பதோட வினைமுற்று கண்டேன், காணுதல் தொழிற்பெயர், கண்டவர் வினையால் அணையும் பெயர், கண்ட பெயரச்சம், கண்டேன் வினைமுற்று. சரியா? பாடு வினையால் அணையும் பெயரை காண்க. சரிங்களா? பாடுதல் தொழிற்பெயர், பாடியவள். சரியா? பாடியவளா பாடினாளா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, பாடியவள் செய்பவரை மட்டும்தான் அவங்களே முதன்மைப்படுத்தி காமிக்கிறது. ஸோ பாடியவள்ங்கிறது கரெக்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் கான் அப்படின்னா காணுதல், தல் அப்படிங்கிற தொழிற்பெயர் கொண்டு முடியுது. ஸோ விதை இந்த வேர்ச்சொல்லோட எதிர்மறை தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ தொழிற்பெயர் விதைத்தல். சூப்பர். ஆப்ஷன் ஏயில் என்ன கொடுத்துருக்காங்க, விதையோட தொழிற்பெயர் என்ன விதைத்தல், அதுக்கு எதிர்மறை என்ன விதையாமை. சரிங்களா? ஸோ மை விகுதி பெற்ற தொழிற்பெயரா வந்திருக்கு, அதுவும் தொழிற்பெயரா தான் வந்திருக்காரு. சரியா? இங்க என்ன கேட்டிருக்காங்க, விதைத்தல் விதைக்காதிரு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன இதுவும் கரெக்ட் தான். ஆனா நம்ம கேட்டிருக்கிறது என்ன தொழிற்பெயர் கேட்டிருக்கீங்க. அப்ப என்ன மை விகுதியை கொண்டு முடிகிறது தானே தொழிற்பெயர். அப்போ விதையாமை அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. சரிங்களா? ஆள் அப்படிங்கிற வேர் சொல்லோட தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. அல் விகுதியை கொண்டு முடிகிற தொழிற்பெயர் இருக்கா? ஸோ ஆளல். சரியா? பெயரச்சம் பெரு, பெற்ற அப்படிங்கிறது பெயரச்சம். ஆங்கிற விகுதியை கொண்டு முடியுது. பெற்றான், பெற்று விட்டேன்லாம் கிடையாது. ஸோ பெற்ற அப்படிங்கிறதா சரியானது. சரிங்களா? வேர்ச்சொல்லோட வினைமுற்று. ஸோ குமை, இதோட வினைமுற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குமைந்தன அப்படிங்கிறது. சரிங்களா? கான் வேர்ச்சொல்லோட வினைமுற்று ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்தோம், கண்டான். தா என்ற சொல்லோட தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க, தருதல். சரிங்களா? தந்தான் தந்தவர் இதெல்லாம் வினையால் அணையும் பெயருக்குள்ள போயிட்டு சேர்ந்தோம். ஸோ தருதல் அப்படிங்கிறது என்ன தொழிற்பெயர், தல் விகுதி கொண்டு முடிஞ்சிருக்கு. சரியா? ஸோ கொடு என்ற வேர் சொல்லோட வினையால் அணையும் பெயர் என்ன கொடுத்தோர். ஸோ என்ன யார் அந்த செயலை செய்யறாங்களோ அவங்கள தான் என்ன சொல்றோம் வினையால் அணைபவர்னு சொல்றோம். ஸோ கொடுத்தோர் அப்படிங்கிறது சரியானது. நட அப்படிங்கிற வேர் சொல்லோட தொழிற்பெயர் நடத்தல். சரிங்களா? கொடு இதோட வேர்பெயர் தொழிற்பெயர் கொடுத்தல், கொடுத்தோர் அப்படிங்கிறது என்ன வினையால் அணையக்கூடிய பெயர். சரிங்களா? கொடு சேம் அதே கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஆன்சர் பாருங்க கொடுத்தோர். சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் வேற வேற, ஒரே கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸ் வேற வேற. ஸோ பார்க்கலே தெரியுதா, ரிப்பீட் ஆகி தான் வந்திருக்கு. வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று தருக. பேசு பேசிய பெயரச்சம், பேசுதல் தொழிற்பெயர், பேசி வினையச்சம், பேசினான். சரியா? வினைமுற்று. கான் என்ற வேர்ச்சொல்லோட பதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கான் என்னும் வேர்ச்சொல்லோட பதம் கண்டேன். சரிங்களா? வேர்ச்சொல்லோட வினைமுற்று பாடி, பாடினாள். சரியா? ஓடு என்ற வேர்ச்சொல்லோட வினையச்சம் ஓடி வந்தாள். சரிங்களா? ஸோ என்ன வினை எந்த அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓடி வந்தாள் அப்படிங்கிறது கரெக்ட். சரியா? மகிழ் என்னும் வேர்ச்சொல்லோட வினையால் அணையும் பெயர் மகிழ்ந்தோர். செயலை செய்பவரை முதன்மைப்படுத்தி காமிக்கிறது மகிழ்ந்தோர். வேர்ச்சொல்லோட வினையால் அணையும் பெயர் உண்கிறவன். ஸோ உண்ணுதல் பெயரச்சம், உண்ண உண்ட எல்லாம் பெயரச்சம், உண்ணுதல் தொழிற்பெயர், வினையால் அணைபவன் உண்கின்றவன். சரிங்களா? ஸோ என்ன நமக்கு ஆன்சர் எதுன்னு தெரியலனாலும் மிச்சம் இருக்கிறதுக்கெல்லாம் எது வருங்கிறத கெஸ் பண்ணி போட்டுட்டோம்னா ஓரளவு நம்ம அடிச்சு வீசிடலாம். சரிங்களா? நட தொழிற்பெயர் நடத்தல் தான். சரியா? ஸோ உன் தொழிற்பெயர் உண்ணல். அல் தல் விகுதி பெற்றுவது பதி என்ற வேர்ச்சொல்லோட வினையச்சம் பதிந்து. ஊனா வினையச்சம், ஆனா பெயரச்சம். சரியா? ஓடு இதோட பெயரச்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க பெயரச்சமும் வினையச்சமும். ஓடிய பெயரச்சம், ஓடி வினையச்சம். இது ரீசெண்டா கேட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா? கல் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட பெயரச்சம் கற்ற. விகுதியை கொண்டு முடிஞ்சு அப்படின்னா அது பெயரச்சம். ஆல்ரெடி வேற்றுமை உறுப்புகள்ல விகுதிகள் பார்த்தோமா. ஸோ இந்தந்த விகுதிகளில் வந்துச்சு அப்படின்னா இந்தந்த இடைநிலைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குட்டி பாக்ஸை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கணும். சரியா? ஸோ உரை என்னும் வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் உரையாமை. ஸோ இங்க என்ன மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. இத்தொடரில் அமைந்த தொழிற்பெயர் கேடு. சரிங்களா? ஊங்கிற தொழிற்பெயர் விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஸோ ஒருத்தல் வினையால் அணையும் பெயர் காண்க ஒருத்தார்.
ஸோ இது தல் அப்படிங்கிறத நீக்கிட்டோம் அப்படின்னா இது தொழிற்பெயர். ஸோ ஒரு அதோட வினையால் அணியும் பெயர் ஒரு தாள். மலை அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினையெச்சம் மலைந்து. ஸோ ஊங்கிறது வினையெச்சம். சரிங்களா? கொடு தொழிற்பெயர் கொடுத்தல். பிடி இதோட தொழிற்பெயர் பிடித்தல். சரிங்களா? ஸோ வினையெச்சம் கேட்டிருக்காங்க, பிடித்து ஊன்னு தான் முடியும். சரியா? ஸோ நட என்னும் சொல்லோட வினைமுற்று நடக்கிறது. நடந்த பெயரெச்சம் நடந்து வினையெச்சம் நடத்தல் தொழிற்பெயர் நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வினைமுற்று. சரிங்களா? வா அப்படிங்கிற சொல்லுக்கான பெயரெச்சம். சரிங்களா? ஸோ வந்த பெயரெச்சம் வருதல் தொழிற்பெயர் வந்தான் வினையாளனையும் பெயர் வந்து வினையெச்சம். ஸோ அஞ்சி என்ற வேர் சொல்லோட வினையாளனையும் பெயர் அஞ்சினர். சரிங்களா? ஸோ அஞ்சினர் அஞ்சினார். அஞ்சினர் தான் கரெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் ஏல அஞ்சினார் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வினையை செய்பவர் அவர் தான் பயந்தாரு. ஸோ அஞ்சினர். சரிங்களா? ஸோ வா என்னும் வேர் சொல்லை கொண்டு முடியும் வினையால் அணியின் பெயர் வந்தவர். சரிங்களா? ஸோ வந்து வினையெச்சம் வந்த பெயரெச்சம். சரிங்களா? ஆல்ரெடி மேலே பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதே மாதிரி வாழ் தொழிற்பெயர் கை. சரிங்களா? இப்போதானே பார்த்தோம். வாழ்ந்தவர் வினையால் அணியக்கூடிய பெயர் வாழ்ந்த பெயரெச்சம். ஸோ படி என்ற சொல்லோட வினைமுற்று படித்தான் படித்த பெயரெச்சம் படித்து வினையெச்சம். ஸோ சுடு என்ற சொல்லோட தொழிற்பெயர் சுடுதல். சரிங்களா? கேள் இதோட வினையால் அணியும் பெயர் கேட்டவன் கேட்டு வினையச்சம் கேட்ட பெயர். ஒரு சென்டென்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெயரச்சம் வருது, ஒரு வினையச்சம் வருது, ஒரு தொழிற்பெயர் வருது, ஒரு வினையாளனையும் பெயர் வருது. சரிங்களா? ஸோ ஆ ஊ இந்த விகுதிகளை வச்சு பார்த்துருவோம். தொழிற்பெயரையும் கண்டுபிடிச்சோம். பேலன்ஸ் இருக்கிற ஒன்று வினைமுற்று. அவரு இவரு அவனு இவனு இந்த மாதிரி வர்றதெல்லாம் அந்த செயலை செய்யறவங்க எல்லாருமே வினையால் அணையும் பெயர் தான். சரிங்களா? அதிகப்படியான கொஸ்டின்ஸ்ல ஒன்று வினையால் அணையும் பேர் தான் வருது. ஸோ இந்த தடவை எக்ஸாம்ல கண்டிப்பா அதுலேயே ஒன்று வந்துடலாம். சரிங்களா? அது ஈஸி தான். சுடு என்ற சொல்லோட தொழிற்பெயர் சுடுதல். மகிழ் வினையாளனின் பெயர் மகிழ்ந்தோர். எழுது வேர் சொல்லோட வினையச்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுதி. முற்று பெறாத எஞ்சி நிற்கக்கூடிய சொல் எச்சம். ஸோ எழுதிங்கிறதா வினை எச்ச சொல். நட தொழிற்பெயர் நடத்தல். நடத்து வினையச்சம் நடந்ததும் வினையச்சம் நடந்த பெயரச்சம். ஸோ நட நடந்தான் வினைமுற்று. கான் காணல் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ காண்பவன் காண்கின்ற கிடையாது. ஸோ காணல்ங்கிறது தொழிற்பெயர். சரியா? சரி அப்படிங்கிற சொல்லோட வினையச்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரிந்து. ஊனு முடிஞ்சா வினையச்சம். சரிதல் தொழிற்பெயர். சரிந்தன பெயரச்சம். சரிந்தனர் வினையாளனையும் பெயர். சரியா? ஸோ பாடு வினையச்சம் பாடி. பாடிய பெயரச்சம் பாட்டு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாடு என்ற சொல்லோட வினை கேட்டிருக்காங்க. பாடி தொழிலை குறிக்கிறது தான் வினை. சரிங்களா? ஸோ இங்கேயும் வருது இங்கேயும் வருது கேட்கக்கூடாது. தொழிலை குறிக்கிறது. சரிங்களா? தனி என்னும் பேர் சொல்லோட வினைமுற்று தனிந்தது. சரிங்களா? சுட்டு கட்டு தொழிற்பெயர் என்ன கட்டுதல். கட்டி கட்டினான் தொழிலாளனை பெயர் கட்டிய. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஸோ இங்க என்ன கட்டுதல்ங்கிறது தொழிற்பெயர். வாழ் என்ற சொல்லோட தொழிற்பெயர் வாழ்க்கை. கை விகுதி பெற்று முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் தொழிற்பெயர் தான். சரிங்களா? பார் என்னது வினையால் அணியும் பெயர் வந்துட்டு பார்த்தவன். பார்த்த பெயரச்சம் பார்த்து வினையச்சம் பார்த்தல் தொழில் பெயர். சரிங்களா? ஸோ 4 தான் வரப்போகுது. ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா தேடி கண்டுபிடிங்க. என்கிட்ட கேள்வி கேட்காம தயவு செஞ்சு நீங்க ஒரு தடவை கண்டுபிடிக்க பாருங்க. கண்டுபிடிச்சிட்டு கீழே ஏதாவது கமெண்ட் பண்ணி வச்சிருங்க. சரிங்களா? வேர்ச்சொல்லை கொண்டு வினையச்சத்தை உருவாக்குக. தா தந்து. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க கை விகுதி பெற்றதுனால வாழ்க்கை. சரிங்களா? ஸோ படி இதோட தொழிற்பெயர் என்ன படித்தல். வாழ் தொழிற்பெயர் வாழ்க்கை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று பெரு பெற்றால். சிரி வினைச்சொல் என்ன வினையச்சம் கேட்டிருக்காங்க சிரித்து. உன் இதோட வினையச்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உண்டு ஊனு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஓடு வேர்ச்சொல்லோட வினைமுற்று என்ன ஓடினான். படி வினையச்சம் என்ன படித்து. கான் கண்டேன் அப்படிங்கிறது வினைமுற்று. வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளனை பெயர் பாடு அப்படின்னா பாடியவள். சரிங்களா? வேர்ச்சொல்ல கொடுத்து வினைமுற்றை உருவாக்குக. கேள் அப்படின்னா கேட்டான். கொடு வினையாளனை பெயர் கொடுத்தவா கொடுத்தார். கொடுத்த பெயரச்சம் கொடுத்து வினையச்சம். சரிங்களா? தா இதோட வினையச்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தந்து. ஸோ தருதல் கிடையாது தொழிற்பெயர். தந்தவர் யாரு வினையாளனை பெயர். தந்த பெயரச்சம் இங்க என்ன கேட்டிருக்காங்க வினையச்சம் கேட்டிருக்காங்க. பாடு பெயர் சொல் பாடிய. பாடுதல் தொழிற்பெயர். பாடியவர் வினையாளனையும் பெயர். சரிங்களா? வேர்ச்சொல் தொழிற்பெயர் நட நடத்தல் நடந்து வினையச்சம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லோட வினையச்சம் தா தந்து வினையச்சம் தந்த பெயரச்சம். ஸோ வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்றுவர்க கொடு கொடுத்து வினையச்சம். சரிங்களா? கொடுக்கின்றான் கொடுத்த. சரியா? கொடுத்தலாம் பெயரச்சம். சரிங்களா? வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. காணா காணல். சரிங்களா? கண்ட பெயரச்சம் கண்டு வினையச்சம். ஏதாவது வந்திருக்கா பெயரச்சம் வினையச்சம் தொழிற்பெயர் வினையால் அணை பெயர். இந்த 4 தான் ஆப்ஷன்ஸா வந்துகிட்டு இருக்கு. சரியா?
தா தந்தவர் வினையாளனையும் பெயர், தந்த பெயரச்சம், தந்து வினையச்சம். சரிங்களா? சோ வா வினையாளனை பெயர் வந்தவர். சோ தா வினைமுற்று தருகின்றார், தந்த பெயரச்சம், தந்து வினையச்சம், தந்தவர் வினையாளனையும் பெயர். ஓகேவா? சிரி என்ற வேர்ச்சொல்லோட வினையாளன் பெயர் சிரித்தவள், சிரித்து வினையச்சம், சிரித்த பெயரச்சம், சிரித்தல் தொழிற்பெயர். ஓகேவா? உன் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளன் பெயர் உண்டவன். சரிங்களா? உண்டு வினையச்சம், உண்ட பெயரச்சம். படி படித்த ஒரு வினையாளன் பெயர், படித்த பெயரச்சம், படித்து வினையச்சம், படித்ததும் வினையச்சம் தான். சரிங்களா? வேர்ச்சொல்லை கொடுத்து தொழிற்பெயர் கொடு கொடுத்தல். சரிங்களா? சோ போ வினைமுற்று போனான், படி படித்தவர், வா வந்து வினையச்சம். சரிங்களா? சோ நடி ஒவ்வொரு இதுக்கும் பார்க்கும் போதே இதோட பெயரச்சம் என்ன, வினையச்சம் என்ன, வினையாளனின் பெயர் என்ன சேர்த்து பார்த்துட்டு போனோம்னா ஒரே வழியா எல்லாம் முடிச்சு விட்டுலாம். சரிங்களா? சோ நடி தொழிற்பெயர் நடித்தல், நடித்து வினையச்சம், நடித்த பெயரச்சம், நடித்தான் கிடையாது. சரிங்களா? உணர்ந்தோர் வினையாளனையும் பெயர். சரிங்களா? கொடு கொடுத்தல், கொடுத்து வினையச்சம், கொடுத்த பெயரச்சம், கொடுத்தவன் வினையாளனையும் பெயர். சரிங்களா? சோ வா என்ற வேர்ச்சொல்லோட வினையாளனையும் பெயர் வந்தவர். சரியா? அலை என்ற வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் அழைத்தல், அழைத்த அழைத்து. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரு வினையச்சம் வந்துட்டு பெற்று, பாடினான் பாடுதல்ங்கிறது தொழிற்பெயர். சரிங்களா? சோ பார் என்னும் வேர்ச்சொல்லோட பெயரச்ச வடிவம் பார்த்த, பார்த்து வினையச்சம். படி ஆல்ரெடி பார்த்தோம் படித்தல், வேர்ச்சொல்லுக்குரிய வினையச்சம் இடம்பெறாத இணையை கண்டறிக. புது கொஸ்டின். சரிங்களா? வா வந்து ஊ வினையச்சம், கொல் கொண்டு, நில் நின்று, கான் கண்ட பெயரச்சம் அது. சோ அங்கே வினையச்சம் கொடுத்துருக்காங்க. கேள் இதோட வினைமுற்று என்ன, கேட்டான். சோ என்ன நட தொழிற்பெயர் நடத்தல், நடந்த பெயரச்சம். சரிங்களா? நடவாமை எதிர்பெயர் தொழில் பெயர். சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் ஏல தொழிற்பெயர். சரிங்களா? சோ ஆல்ரெடி சொல்லியிருந்தோமா, அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மறுபடி தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. சோ எதிர்மறை தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க, மை விகுதி கொண்டுதான் முடியும். சரிங்களா? சோ உறங்கு வினைமுற்று உறங்கினாள். படி வேர்ச்சொல்லோட பதம் படித்தான். ஆடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் ஆடியவன். ஆடு என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சத்தை காமுக. மேல தானே கொடுத்திருக்காங்க, ஆடி வினையச்சம், ஆடுதல் தொழிற்பெயர், யா வந்துட்டு பெயரச்சம். வாழ்க வாழ்க்கை தொழிற்பெயர், ஊ வினையச்சம், வா பெயரச்சம். சரிங்களா? பெறுதல் தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர் பொறு பொறுத்தவர். ஓடு ஓடுதல்ங்கிறது தொழிற்பெயர், ஓடிய பெயரச்சம், ஓடி வினையச்சம். சோ இங்க மறுபடி கொடுத்துருக்காங்க, ஓடியோட வினையச்சம் ஓடி, வேர்ச்சொல்லிந்து வினைமுற்றிருக்காங்க படி படித்தான். சோ வேர்ச்சொல்லோட வினையாளனை பெயர் பாடு பாடியவன். சரியா? பாடுதல் தொழிற்பெயர். சோ பாடு வினையச்சம் பாடி, கேட்டவர் மகிழ்ச்சியில பாடிய பாடல். இது தொடர் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் தொழிற்பெயர் பாடல், வினையால் அணையும் பெயர் கேட்டவர். சரிங்களா? சோ இது புதுசு, ரீசெண்டா கேட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா? உன் என்னோட வேர்ச்சொல்லோட பாதம் உண்டாள். சரியா? சோ நெக்ஸ்ட் கொடு கொடுத்தோர், வினையால் அணையும் பெயர். நட வினையச்சம் என்ன, நடந்து வினையச்சம், நடந்த பெயரச்சம். சரிங்களா? துற வேர்ச்சொல்லோட வினையால் அணையும் பெயர் துறந்தவர். ஏற்று வேர்ச்சொல்லோட வினையால் அணையும் பெயர் ஏற்றார். போ சரிங்களா? தொழிற்பெயர் போக்கு, கூங்குற விகுதி பெற்று முடிஞ்சிருக்குதா? சோ நெக்ஸ்ட் சொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் செல் என்னும் வேர்ச்சொல்லோட இணையச்சம் சென்று, ஊ முடிஞ்சிருக்கு. கட என்ற வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் உள், கடவுள். சோ கடந்து வினையச்சம், கடந்த பெயரச்சம், கடவுள் தொழிற்பெயர். சரியா? கல் என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு சரியாக பொருந்தி உள்ளது? கல் கற்றான் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினைமுற்று. சரிங்களா? சோ முற்று பெற்ற சொல். துற அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் துரத்தல். சரிங்களா? ஆ உ இன்னு. சரிங்களா? ஞாபகம் இருக்கட்டும். நல்லவாய் நாடி நடக்குமா இல்லாக்கு என்னும் அடியில் நாடி என்னும் சொல்லின் வினைமுற்று நாடினான். முற்று பெற்ற ஒரு சொல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினைமுற்று. சரிங்களா? பயில் என்ற வேர்ச்சொல்லோட வினைமுற்று காண்க, பயின்றான். சா அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல்லோட வினைமுற்று கேளுங்க. சா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செத்தான். சரிங்களா? வினைமுற்று. ஒளி என்ற வேர்ச்சொல்லோட வேங்கோல் வினைமுற்று வாழ்க. சரிங்களா? சோ வாழ்க, வைதல், வேண்டல், விதித்தல், இந்த 4 தான் வேங்கோல் வினைமுற்று. சோ அப்ப என்ன, கா விகுதி கொண்டு முடிஞ்சிருக்கு. ஒளித்த. சரிங்களா? தொழிற்பெயர் பெயரச்சம் வினையச்சம், கா அப்படிங்கிற வேங்கோல் வினைமுற்று முடிஞ்சிருக்கு. சோ என்ன, இது ஒரு புது கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் கொடு அப்படிங்கிற சொல்லோட தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க, கொடுத்தல். சரிங்களா? உழு அப்படிங்கிற வேர் சொல்லோட வேங்கோல் வினைமுற்று உழுக. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ஓங்க ஓங்குக அப்படிங்கிறதா வேங்கோல் வினைமுற்று. சரியா?
ஆள் அப்படிங்கிற வேர் சொல்லோட வியங்கோல் வினைமுற்று என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஆள்க. இதெல்லாம் ரொம்ப பழைய கொஸ்டின், சரிங்களா? ஸோ இது என்னன்னு மட்டும் பார்த்துட்டு போவோம். இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம கொஸ்டின் வராது. ஆக்சுவலாக ஓல்டு சிலபஸுக்கும் ஓல்டு சிலபஸோட புக்கு, சரியா? ஸோ நுகர் என்னும் வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க, நுகர்தல், சரிங்களா? இந்த கொஸ்டினை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா டிரைவ் பண்ணி கொஸ்டின்ஸோட கஷ்டம் வந்துட்டு கஷ்டமா இருக்குன்னு தானே சொல்றோம். ஓல்டு கொஸ்டினை பார்த்துட்டு நியூ கொஸ்டின் வரும்போது ஓல்டு கொஸ்டினுக்கு நியூ கொஸ்டினே பரவாயில்லாத மாதிரி தானே இருக்கு. ஸோ இப்போ இந்த புது சிலபஸுக்கு பழைய கொஸ்டினுக்கு இந்த சிலபஸ் ஈஸியா இருக்கும்னு நம்பலாம்ல, சரிங்களா? சோ துடை என்னும் மேற்சொல்லோட வினைமுற்று துடைத்தான். வா என்ற சொல்லோட வினையால் அணையும் பெயர் வந்தவன், சரிங்களா? கூறு பேர் சொல்லோட வினையச்சம் கூறிய, சரிங்களா? முடிஞ்சிருக்கா? எடு என்னும் மேற்சொல்லோட வினையச்சம் வந்துட்டு எடுத்து. பெரு இதோட வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொறுத்தவர். அறை என்னும் மேற்சொல்லோட வினையச்சம் அறைந்து, சரிங்களா? உலகியலின் அடங்குகளும் உலகியலின் அடங்குகளும் துறைதோறும் நூற்கள். அடங்கு என்னும் வேர்ச்சொல்லோட வினை வந்துட்டு அடங்கி. சோ அடங்கியவர் வினையால் அணையும் பெயர். நட என்பதன் வினைமுற்று நடந்தான். கல் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட பகம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கற்றல், சரிங்களா? சோ படி என வேர்ச்சொல்லோட வினை எச்சம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படித்து, சரிங்களா? வேர்ச்சொல்ல இருந்து தொழிற்பெயர் காண்க ஒரு, சரிங்களா? ஒருத்தல். வாள் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினை எச்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாழ்ந்து, சரிங்களா? சோ வேர்ச்சொல்லை தொழிற்பெயரா மாற்றுக என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா படித்தல், சரிங்களா? எடு அப்படிங்கிற சொல்லோட தொழிற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எடுத்தல், சரிங்களா? நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லில் இருந்து வினையால் அணையும் பெயர் கொடு, கொடுத்தவன். நில் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிற்றல். அல் விகுதி பெற்று முடிஞ்சிருக்கா? சோ நெக்ஸ்ட் செய் அப்படிங்கிற சொல்லோட வினையால் அணையும் பெயர் செய்தவன். பெரு என்ற சொல்லோட வினையால் அணையும் பெயர் பெறுபவன். செயலை செய்பவரை முன்மைப்படுத்தி காமிக்கிறது தான் வினையால் அணையக்கூடிய பெயர். கற்கிறான் நிகழ்கால வினைமுற்று கல். வரை இந்த வேர்ச்சொல்லோட வினையால் அணையும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, வரைந்தவன், சரிங்களா? நெக்ஸ்ட் தீண்டிற்று என்ற வினைமுற்று சொல்லோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீண்டு, சரிங்களா? நெக்ஸ்ட் ஓடு என்பதோட வினையச்ச சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓடி, சரியா? சோ நெக்ஸ்ட் வா அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினையச்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து. படி அப்படிங்கிற சொல்லோட அடிச்சொல்லில இருந்து வினையம் கேட்டிருக்காங்க படித்தவர், சரிங்களா? நெக்ஸ்ட் கோ என்றும் சொல்லை உருவாக்கிய சரியான தொடர் கோத்தல், கோவை, கோப்பு. சோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்ச்சொல்லுக்கு உருவான சரியான தொடர், சரிங்களா? நெக்ஸ்ட் பொறுத்துக கற்றல் என்னவா இருக்கும்? சோ கல்லோட தான் கற்றல். பெற்ற சோ என்ன அப்படின்னா பெருவோடது. அடக்கி என்ன அப்படின்னா அடக்கு. கேட்டவன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கே, சரிங்களா? இதோட முதன்மையான வரக்கூடிய பகுதிகள் கேட்டிருக்காங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான். எல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர், சரிங்களா? சோ இதுல எதுக்குமே கிடையாது. சோ எல்லுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட தொழிற்பெயர் இங்க எல்லிய பெயரச்சம், சரிங்களா? எல்எல். சோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த தொழிற்பெயரும் அதுல கிடையாது, சரிங்களா? சோ கொல் என்ற வேர்ச்சொல்லுக்கான தொழிற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோரல். இது ஒரு தடவை ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின், சரிங்களா? கொல் என்ற வேர்ச்சொல்லில் உருவாகிய வினையச்சம் கொண்டு வினையச்சம். கொண்ட பெயரச்சம் கொண்டார் வினையால் அணையும் பெயர். வா என்ற சொல்லோட பெயரச்சம் வந்த, சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நட என்ற வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் என்ன அப்படின்னா நடத்தல். நடந்து வினையச்சம் நடந்த பெயரச்சம். சூழ் என்னும் வேர்ச்சொல்லோட வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னா சூழ்வார். சூழ்ந்து வினையச்சம் சூழ்ந்த பெயரச்சம் சூழ்தல் தொழிற்பெயர், சரியா? படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையச்சத்தை உருவாக்க படித்து வினையச்சம் படித்தல் தொழிற்பெயர். பாடுதலும் தொழிற்பெயர். படித்த அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படித்த பெயரச்சம். பின்வரும் தொடர்கள் நிகழ்கால வினைமுற்று பழுத்த பழம் இறந்த காலம், சரிங்களா? பழுக்கும் பழம் எதிர்காலம். பழங்கள் பழுத்தன அதுவும் இறந்த காலம் தான், சரிங்களா? பழுக்கின்றது அப்படின்னா நிகழ்காலம், சரிங்களா? 3 காலம் பார்த்தோமா? வளர் என்ற வேர்ச்சொல்லோட வினைமுற்று வளர்த்தார், சரிங்களா? வளர்த்தல்ங்கிற தொழிற்பெயர். வளர்ந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினையச்சம். வளர பெயரச்சம். இது மட்டும்தான் இங்க பேலன்ஸ் நிக்குது. வா என்னும் வேர்ச்சொல்லில் விளையான் அணையும் பெயர் வந்தவர். ஓடு என்ற வினைச்சொல்ல தொழிற்பெயர் ஓடுதல். ஓடுக என்ன வியங்கோல் வினைமுற்று பெற்ற விகுதி, சரிங்களா? நெக்ஸ்ட் வா என்னும் வேர்ச்சொல்லோட வினையச்சம் வந்து வருதல் தொழிற்பெயர் வந்த பெயரச்சம். படி அப்படிங்கிற சொல்லோட வினையால் அணையும் பெயர் படித்தவர். தேடு வினைமுற்று சொல் தேடினார். கேள் என்ன கேட்டிருக்காங்க வினையச்சம் கேட்ட பெயரச்சம் கேட்ட கேட்டல் தொழிற்பெயர், சரிங்களா? சோ நட என்னும் வேர்ச்சொல்லோட வினைமுற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடந்தான். படி அப்படிங்கிற சொல்லுக்கான வினையால் அணையும் பெயர் படித்தவனை. உன் என்ற வேர்ச்சொல்லோட வினையச்சம் உண்டு. ஊனு முடிஞ்சா உண்ட பெயரச்சம் உண்டல் தொழிற்பெயர். வா என்ற சொல்லோட வினைமுற்று வந்தாள்.
வந்த பெயரெச்சம், வந்தவர் வினையாளனி பெயர், வந்து வினையெச்சம். ஸோ 4 தான் வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இதை பார்த்து இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த டாபிக்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின் கஷ்டமாக தான் இருக்கும்னு நம்பணும் அப்படின்னா கிடையாது. சரிங்களா? ஸோ 4 தான். பெயரெச்சம்னா என்ன, வினையெச்சம்னா என்ன, தொழிற்பெயர்னா என்ன, வினையாளனையும் பெயர்னா என்ன, இந்த 4 டாபிக்ல தான் சுற்றி வருது. எப்படி இருந்தாலும் தொழிற்பெயரையும் வினையாளனையும் பெயரையும் எலிமினேட் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது ஆன்சரே தெரியலைனாலும் இந்த 10 நிமிஷம் கேட்டதை வச்சாவது எழுதிடலாம். சரிங்களா? தா என்ற வேர் சொல்லோட வினையாளனின் பெயர் தந்தவர். படி என்ற சொல்லோட ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று. சூப்பர். படி என்ற வேர் சொல்லோட தன்மை, ஒருமை, எதிர்காலம். சரிங்களா? இங்க கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியல. சரிங்களா? விட்டுருவோம். படிக்கின்றேன் என்ன காலம்? நிகழ்காலம். சரிங்களா? படித்தேன் இறந்த காலம். சரிங்களா? இப்போ படிப்போமோ படிப்பேனோ. சரிங்களா? படிப்பேன் இனிமே எதிர்காலம், படிப்போம் இனிமே எதிர்காலம். இந்த 2 மட்டும்தான். இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒருமை கேட்டிருக்காங்க. படிப்பேன்னா ஒரு ஆள் தான், படிப்போம் அப்படின்னா பன்மை. சரிங்களா? ஸோ என்ன, அதை வச்சு எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஆன்சர் தெரியாத பட்சத்துக்கு நமக்கு எது தெரியுமோ அதை வச்சு டிரைவ் பண்ணி கொண்டு வருவோம். சரியா? ஸோ வினையெச்சம் ஓடி. சரிங்களா? வினைமுற்று வந்தான், வாவோட வினைமுற்று வந்தான், வந்து வினையெச்சம், வந்த பெயரெச்சம், முளை தொழிற்பெயர், முளைத்தல், முளைத்த பெயரெச்சம், முளைத்து வினையெச்சம். சரிங்களா? ஜிபி போனா அந்த தொழிற்பெயர், வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம், வினையெச்சம், இந்த 4 மட்டும்தான் சுத்தி எங்க இருந்தாலும் வந்துகிட்டே இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இனியோட்ட 1 வீக்குக்கான கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். சரிங்களா? ஸோ 15 நாளில் 5 நாள் முடிச்சுக்கிட்டோம். பேலன்ஸ் 10 நாளில் டாப்பிக்கை முடிச்சிருவீங்களான்னு கேட்டால் முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு கிளாஸஸ் மட்டும்தான் டியூரேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ மற்ற கிளாஸஸ் எல்லாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேலே டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்கான கிளாஸஸ்லாம் ஸோ என்ன பண்ணுங்க, 1 வீக் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி கிளாஸஸ் பார்த்துருப்பீங்க, ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒரு 2 டேஸ்லையும் எகெயின் ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த ஃப்ளோவிலேயே ஒரு 5 to 6 ஹவருக்கு மேலேயாவது தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கன்ஃபார்மாக 1 மந்தில் தமிழ் கிளியர் பண்ணிடலாமா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா 1 மந்த் இல்லை 20 டேஸில் கூட கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே சொன்னது தான், நான் 10 நாளில் படித்தா பாஸ் பண்ணிடலாமா, 1 மாதத்தில் படித்தா பாஸ் பண்ணிடலாமா, இல்லை இன்னும் 45 நாள் தான் இருக்குது, நான் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நான் கிளியர் பண்ணிடலாமா அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் பதில் நீங்களே தான். சரிங்களா? ஸோ நான் 10 நாளில் படித்தா பாஸ் பண்ணிடலாமான கேள்விக்கு நீங்கள் 10 நாள் எவ்வளோ டைம் படிக்கிறதுக்கும் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ 1 மாதம் படித்தா நான் கிளியர் பண்ணிடலாமா, இல்லை இன்றைக்கி தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன், உங்களோட எஃபர்ட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். சரிங்களா? மற்றபடி நான் ஒரே நாள்லையோ ஒரு வாரத்துலையோ கிளாஸ் எல்லாம் முடிச்சு நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் எல்லா நோட்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன், இன்றைக்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா படித்தா மட்டும் போதாது, ரிவிஷன் பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும், டெஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் போட்டு பார்க்கணும். எதுக்காக டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோம் அப்படின்னா மிஸ்டேக்ஸை ஓவர் கம் பண்ணி கொண்டு போகிறதுக்காக. ரிவிஷன் எதுக்கு பண்ணுறோம், படிக்கிறோம், படித்ததை திரும்ப வந்துட்டு மறக்காமல் இருக்க ரிவிஷன் பண்ணுறோம். டெஸ்ட்டு என்ன போட்டு பார்க்குறோம், நம்ம வந்துட்டு தேவையானதெல்லாம் படிச்சிருக்கோமா இல்லை தேவையில்லாததெல்லாம் படிச்சிருக்கிறோமாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக டெஸ்ட், அதாவது ஒரிஜினல் கொஸ்டினே டெஸ்ட் போட்டு பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டினை தாண்டியா வேற கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஒரிஜினல் கொஸ்டின்ஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே எடுங்க. சரிங்களா? ஒரிஜினல் ஃப்ரேம் கொஸ்டின்ஸே எடுத்து வச்சிருந்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க, வேல்யூவேட் பண்ணுங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, ஒரு 15 வருஷம் ஒரு 15 செட்டு கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆன்சரை மார்க் பண்ணிங்க. நீங்களே கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன, ஒரு கொஸ்டின்ஸை படிக்கும் போது பேலன்ஸ் இருக்கிற 3க்கான ஆன்சரையும் சேர்த்து படிங்க. ஒரு கொஸ்டினில் 100 கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 3ஐயும் சேர்த்து படிக்கும் போது 400 கொஸ்டினாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி போயிடும். சரிங்களா? ஸோ இது ஏன் வராது, ஸோ ஒரு வேளை இதுக்கு வேறு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சேர்த்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ கம்பல்சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ப்ரிப்பரேஷனை முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை, எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா கூட பரவாயில்லை, படித்து எழுதலாம். சரிங்களா? படித்தா முடியுமான்னு இருக்க வேணாம், படிச்சுக்கிட்டே இருங்க, பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான கிளாஸில் பார்க்கலாம்.